Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட மிஸ்லெனியஸ் எக்ஸசைஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 11ல இருந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸோட ஆன்சரும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த டூ டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா அப்படின்றத வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கலாம். a plus ibன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பீட்டான்றது இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் x plus iy எடுத்துக்கலாம். இதை a1 b1 a2 b2ன்னு எடுக்கலாம். ஏன்னா திருப்பி அதே ஆல்ஃபபெட் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். மாடுலஸ் ஆஃப் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் பீட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்காக மாடுலஸ் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்றது எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதுனா அதுதான் மாடுலஸோட வேல்யூ. இப்போ மாடுலஸ் ஆஃப் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. பீட்டாவை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தால் இதோட எக்ஸ் ஸ்கொயர்டும் இதோட ஒய் ஸ்கொயர்டும் அடிஷனில் வரும் ரூட்டில், தான் மாடுலஸ். ஸோ இதோட வேல்யூ தான் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 1. இவங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து மாடுலஸ் ஆஃப் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பை 1 மைனஸ் ஆல்ஃபா பார் பீட்டா, இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மேலே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்து கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இப்போ Z2ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு மாடுலஸ், இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மாடுலஸ் கேட்டாங்கன்னா நியூமரேட்டருக்கு தனியாக மாடுலஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், டினாமினேட்டருக்கு தனியாக மாடுலஸ் கண்டுபிடிச்சி அவங்கள டிவைட் பண்ணிட்டா இதோட ஆன்சர் கிடச்சிரும். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பண்ணுறதை விட இப்படி தனித்தனியாக பண்ணுறது தான் நமக்கு ஈஸி. இதை இப்படி பண்ண முடியும், இது ஒரு ரூல் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நியூமரேட்டருக்கு தனியாக மாடுலஸும் டினாமினேட்டருக்கு தனியாக மாடுலஸும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இங்கே ஆல்ரெடி கிவன் கொஸ்டினில் மாடுலஸ் ஆஃப் பீட்டா 1 அப்படின்றத பேஸ் பண்ணி நம்மளால் என்ன எழுதிக்க முடியும்னா பீட்டாவோட மாடுலஸ் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட், இதோட வேல்யூ 1 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிவன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதோட நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டரில் பீட்டாவும் ஆல்ஃபாவும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டினாமினேட்டரில் 1 மைனஸ் ஆல்ஃபா பார் பீட்டான்னு கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா வந்து a ப்ளஸ் ஐபி அப்படின்னா ஆல்ஃபா பார்னா அதோட கான்ஜுகேட், அது எப்படி எழுதணும்னா a மைனஸ் ஐபி அப்படின்னு எழுதணும். ஸோ இதோட இமேஜினரிக்கு மட்டும் சிம்பிள் மாற்றினா கிடைக்கிறது தான் அதோட ஆல்ஃபா பார் அப்படின்றது. ஸோ இதை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ப்ரொசீட் பண்ணுங்கள் கொஸ்டினை. முதல்ல நியூமரேட்டரை கண்டுபிடிக்க போகிறோம். பீட்டா மைனஸ் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாடுலஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல பீட்டாவோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ ஏ ப்ளஸ் ஐபி அப்படின்றது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஏ மைனஸ் ஐபி அப்படின்னு கிடைக்கும். இதில் ரியல் பார்ட்டுன்னு பார்த்தா இந்த எக்ஸும் இந்த ஏவும், நான் உங்ககிட்ட ஐ இல்லை, இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஐ டேர்ம் இருக்கிறதுனால ஐன்ற டேர்மை காமனாக எடுத்துகிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை உள்ளே எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் ஐன்ட்டு இங்கே ரிமைனிங் இருக்கிறது ஒய், இங்கே ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் பி, அப்போ இங்கே மைனஸ் பின்னு எழுதிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ இது வந்து பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ. நமக்கு பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவோட மாடுலஸ் தான் வேணும். அப்போ மாடுலஸ் வேணும்னா பேசிக்காக என்ன பண்ணணும், ரியலை ஸ்கொயர் பண்ணணும், இமேஜினரியை ஸ்கொயர் பண்ணணும். இதோட ரியல் வந்து எக்ஸ் மைனஸ் ஏ, அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி வந்து ஒய் மைனஸ் பி, அப்போ ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். நம்மளோட பேசிக் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ன்னு இருந்தால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு எழுத முடியும். அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருந்தால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா, அதுதான் இங்கே எழுத போகிறோம். ஸோ ரூட் ஆஃப் முதல்ல இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு எழுதிக்கலாம். இதுவும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள் டேர்ம்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது, ஒரு பி ஸ்கொயர் இருக்குது. இங்கே வந்து மைனஸ் 2xaவும் மைனஸ் 2yb அப்படின்ற டேர்மும் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம மைனஸ் 2வை காமனாக எடுத்துகிட்டு உள்ளே வந்து எக்ஸ்ஏ இங்கே வந்து ஒய்பி இருக்குது இப்படின்னு ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதை எழுதிட்டோம். நம்ம இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ பாருங்கள் 1. இங்கே ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 1. இதை நம்ம ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1 தான். அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வருதோ நாங்கள் 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய்பி அப்படின்ற டேர்ம் கிடச்சிருக்கு. இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம நியூமரேட்டரோட வேல்யூ. இப்போ டினாமினேட்டருக்கு வரலாம். டினாமினேட்டரில் என்ன கேட்டிருக்காங்க, 1 மைனஸ் ஆல்ஃபா பார் இன்ட்டு பீட்டா கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதுக்கு மாடுலஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபா பார் இன்ட்டு பீட்டான்னு எழுதணும். ஆல்ஃபா பார்ன்றது ஏ மைனஸ் ஐபி. இப்போ 1 மைனஸ் ஏ மைனஸ் ஐபி மல்டிபிள் பை
பீட்டாவோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் கொஸ்டினில், அதனால இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மாடுலஸ் எடுக்க முடியும். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 1 மைனஸ் முதல்ல உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம். ஏ இன்ட்டு எக்ஸ் ஏஎக்ஸ், ஏ இன்ட்டு ஐஒய் ஏஐஒய், மைனஸ் ஐபி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐபிஎக்ஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஐயும் மல்டிபிள் பண்ணால் ஐ ஸ்கொயர்ட் கிடைக்கும். இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது, அதனால இங்கே பிஒய் அப்படின்னு எழுதணும். பேசிக்காக ஐ ஸ்கொயர்டுன்ற டேர்மோட வேல்யூ வந்து எப்போவுமே -1 தான். ஸோ இந்த ஐ ஸ்கொயர்டுக்கு பதிலாக நம்மளால் -1 அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ 1 மைனஸ் இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற டேர்ம்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய்பி மைனஸ் ஐபிஎக்ஸ். இந்த இடத்துல ஐ ஸ்கொயர்டுக்கு பதிலாக -1 வந்துடும். வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இதை ப்ளஸ் பிஒய் அப்படின்னு எழுதிப்பாங்க. ஸோ எழுதிட்டோம் நம்ம. இப்போது 1 மைனஸ் இதுலேயும் சரி, இந்த ஏஎக்ஸ்லேயும் இந்த பிஒய்லேயும் வந்து என்ன டேர்ம்ஸ் இல்லைன்னா ஐன்ற டேர்ம்ஸ் இல்லை. அப்போ அது ரியல் பார்ட்டாகவும் மற்ற பார்ட்டை வந்து இமேஜினரியும் கன்சிடர் பண்ணலாம். வெளியில் ஒரு 1 இருக்கிறதுனால இதை முதல்ல ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போங்க. மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா மைனஸ் ஏஎக்ஸ், இந்த பிஒய் இங்கே பக்கத்தில் எழுதிக்கிற மைனஸ் பிஒய், அடுத்து இந்த ஏஐஒய் வந்து மைனஸ் ஏஐஒய் ஆகும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐபிஎக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். இப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும் தான் ஐ காமனாக இருக்குது. ஸோ அதை எடுத்துடலாம். மற்ற இவங்க 3 பேருமே வந்து ரியல் பார்ட்டில் தான் வருவாங்க. அதாவது 1 மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பிஒய்ன்றது ரியல் பார்ட். இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே ஐ காமனாக இருக்கிறதுனால ஐயை வெளியில் எடுத்துட்டா இங்கே மைனஸ் ஏஒயும் இங்கே ப்ளஸ் பிஎக்ஸும் இருக்குது. அப்போ இதுதான் உங்களோட இமேஜினரி பார்ட். ரியல் அண்ட் இமேஜினரின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இவங்களோட மாடுலஸை ஃபைன் பண்ண போகிறோம். அதாவது 1 மைனஸ் ஆல்ஃபா பார் பீட்டாவோட மாடுலஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர்னு எழுத போகிறோம் நம்ம. ஸோ இதோட ரியல் பார்ட் இதுதான், இதோட ஸ்கொயர். அதாவது 1 மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பிஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி வந்து இந்த நம்பர். ஸோ முதல்ல பாசிட்டிவ் எழுதிக்கலாம். அப்போ பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது. இது வந்து 3 டேர்ம் இருக்குது பாருங்கள். அப்போ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ இதை நம்ம என்னென்ன எழுதணும்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2c அப்படின்ற ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இது வந்து வெறும் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்ற ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இங்கே மைனஸ் இருக்கேன் மேம், ஃபார்முலாவில் ப்ளஸில் எழுதியிருக்கீங்கன்னா இது வந்து எப்படி யோசிக்கணும்னா இதை ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஆஃப் ஏஒய் அப்படின்னு எழுதிக்கணும். அதாவது பி வர இடத்துலலாம் மைனஸ் ஏஎக்ஸும் சி வர இடத்துலலாம் மைனஸ் பிஒயும் போட்டுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ முதல்ல ஏ ஸ்கொயர், ஏ வந்து இங்கே 1, அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர். எப்போவுமே இந்த ஸ்கொயர் டேர்ம் வந்து நெகட்டிவ்ல வராது. அடுத்து 2ab, 1 மைனஸ் ஏஎக்ஸை மல்டிபிள் பண்ணணும் 2 கூட சேர்த்து. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2ax கிடைக்கும். அடுத்து 2bc, பியும் சியும் மல்டிபிள் பண்ண இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 2abxy கிடச்சிரும். அடுத்து ca, பிஒயும் இந்த 1ம், பிஒய்க்கு மைனஸ் இருக்குது 1க்கு ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 2byன்னு கிடைக்கும் ப்ளஸ். அது மாதிரி இவங்களையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இவங்களோட வேல்யூ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல இந்த ஃபார்முலா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயருக்கு பிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2abxy அப்படின்ற டேர்ம் கிடைச்சிருக்கும். இங்கே பிளஸ் 2abxy இருக்கு, இங்கே மைனஸ் 2abxy இருக்கு. அப்போ அவங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுத போகிறோம். நம்ம கிட்ட என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ஏ ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. அதே மாதிரி ஏ ஸ்கொயர்டுன்ற டேர்ம் இங்கே இருக்கு பாருங்க. ஒரு ஏ ஸ்கொயர்டும் ஒய் ஸ்கொயர்டும் இருக்கு, அதை பக்கத்தில் எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டுன்னு. ப்ளஸ் இங்கே பி ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு இருக்கு. அதே மாதிரி பியில் இங்கே இன்னொரு டேர்ம் இருக்கு, அது வந்து பிளஸ் பி ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்றது. இவங்க கிட்ட ஒரு மைனஸ் 2axும் மைனஸ் 2byயும் இருக்கு. ரெண்டு பேர்கிட்டயுமே மைனஸ் காமனாக இருக்கு. அதில் மைனஸ் 2 வெளியில எடுத்துட்டு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் அப்படின்ற டேர்மை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ இதை முடிக்க போகிறோம் நம்ம. இப்போ ரூட் ஆஃப் 1 பிளஸ் இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே ஏ ஸ்கொயர் காமனாக இருக்குது, அதனால ஏ ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டா உள்ள எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே பி ஸ்கொயர் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டா உள்ள எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும். இந்த டேர்ம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நியூமரேட்டர்ல இதே டேர்ம் தான் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. ஸோ இதை எதுவும் நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் நம்ம என்னன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், 1 ஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம அதை சப்ஸ்டியூட்டும் பண்ணோம். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் பீட்டா வந்து 1ன்றதுனால இது ஆல்ரெடி கொஸ்டினில் கிவன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் 1. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் 1 ஆகிடும். அப்போ இது 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் இதுவும் 1 ஆகிடும். பி ஸ்கொயர் இன்ட்டு 1 பி ஸ்கொயர் தான், மைனஸ் 2ax பிளஸ் பிஒய் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் 1 மைனஸ் ஆல்ஃபா பார் பீட்டாவோட வேல்யூ.
இப்போ நியூமரேட்டரோட வேல்யூ பாருங்க, இதே டேர்ம்ஸ் தான் கிடைச்சிருக்கு பாருங்க இங்க. ரூட் ஆஃப் இதான் நம்மளோட நியூமரேட்டர். மாடுலஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா 1 + a² b² minus 2 டைம் xa + yb. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண சொல்லி தான் கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இதான் உங்களை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்க வேல்யூ. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரே மாதிரி கிடைக்குது. அப்போ எழுதி கேன்சல் பண்ணிவிட்டு இப்படி ஆன்சர் எழுதிடலாம். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக கிடைச்சதுனால ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி ஆன்சர் 1ன்னு எழுதிடலாம். 1ன்றதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்